யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க. அதுபோல் அக்ஷய திருதியை வருது பின்னே நம்ம GJIIF ஜெம்மன் ஜுவல்லரி இந்தியா இன்டர்நேஷ்னல் ஃபேர் வருது முன்னே. வரக்கூடிய மார்ச் 6, 7, 8 சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஷோ, அதாவது பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, சைனா, அமெரிக்கா, ரஷ்யா, கனடா, இந்த மாதிரி எல்லா ஊர்களில் இருந்தையும் விசிட்டர்ஸும் வராங்க, எக்ஸிபிட்டர்ஸும் வராங்க. இங்கே உலகத்தரம் வாய்ந்த டிசைன்ஸ் எல்லாருமே காட்சிக்கு வைக்கப்படுது. உங்களுக்கு தெரிஞ்ச ஜுவல்லர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த நியூஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இது நல்ல ஒரு விஷயமா படும். அவங்களுக்குமே புது புது கலெக்ஷன்ஸ் வர அதை உங்களுக்கு கொண்டு சேர்க்கலாம் இல்லையா? நன்றி, வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேர்கள் பல கேள்வியை உங்கள்கிட்ட வச்சுருக்காங்க. அதுலேயும் முதல் கேள்வியாக இப்போ இஸ்ரேல் ஈரான் பெருசாக போயிட்டுருக்கு. ஏற்கனவே ட்ரம்ப் வச்ச டேரிஃப்னால தங்கம் விலை கிடுகிடுன்னு உயர்ந்துச்சு. இப்போ 10ஆவதுக்கு இந்த ஈரான் இஸ்ரேல் போர் வேறு. எப்படி சார் பார்க்குறீங்க? தங்கம் விலை உயரமா எப்படி சார்? அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னாலே, ஒரு பக்கம் பார்த்தா தங்கம் விலை உயரும் கடைக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அது. ஆனால் மறுபக்கம் பார்த்தா அந்த போர்னால் 2 விஷயங்கள். ஒன்று, தங்க விலை உயரும், அதை தடுக்க முடியாது. இன்னொன்று, பல உயிர்கள் கொல்லப்படுது. அப்படின்றப்போ பார்க்குறப்போ ரொம்ப ஒரு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்மளை சார்ந்தவர்கள், அதுவும் மற்ற நாடுகள்னால் கூட பெருசாக தெரியாது. இந்த துபாய், சவுதி, இந்த மாதிரி இடத்துலலாம் இங்கே நம்ம மக்கள் நம்ம சொந்த பந்தங்கள், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போயிருக்காங்க இல்லையா? அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய, வாழ்வாதாரன்றதை விட உயிர் பாதிப்பு அப்படின்ற, உயிர் மேலே ஒரு பயம் அப்படின்றப்போ ரத்த சொந்தெல்லாம் ஊரில் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே 50 பேர் இருக்கான்னா அவனை சுற்றி இருக்கிற 500, 1000 பேர் இங்கே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பயம் வந்துடுது இல்லையா? எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் அவருடைய பொண்ணு பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஒரு வாரத்தில் டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க. ஐயோ, இப்போ யோசிச்சு பாருங்கள், அவங்க என்றைக்கு வேணாலும் டெலிவரி நடக்குன்ற ஒரு இதில் தான் அங்கே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், இவ்வளோ ஒரு பதட்ட நிலையில் அந்த தாயோடைய மனப்பான்மை எப்படி இருக்கும்? எப்பயுமே சொல்லுவாங்க, இப்போ பாருங்க, சுபத்திரை அர்ஜுனனுடைய ஒய்ஃபு சுபத்திரை அபிமன்யு வயிற்றில் இருக்கிறப்போ ஒரு விஷயம் நடந்தது. அதாவது அந்த சக்கர வியூகம், பத்ம வியூகம்னு சொல்லுவாங்க. அது உள்ள இந்த பாரத போரில் அது உள்ளே போகிறதுக்கு வழியை அபிமன்யுக்கு தெரியும். ஏன்னா அந்த சக்கர வியூகத்தில் எப்படி உள்ளே போகிறது, எப்படி வெளியே வர்றதுன்றத அர்ஜுனன் பேசிக்கிட்டு இருக்கார். அப்போது சுபத்திரை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சுபத்திரை தேவி கேட்டுக்கிட்டே இருக்கப்போ அவங்க கருவில் இருக்கிற அபிமன்யு அதை கேட்டுக்கிட்டே இருக்கார். இந்த அர்ஜுனன் உள்ளுக்குள்ளே அந்த சக்கர வியூகத்தை உடச்சி எப்படி உள்ளே போகிறது அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்கார். இந்த அம்மாவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த அம்மா அந்த நேரத்தில் தூக்கம் தூங்கிடுறாங்க. இவங்க தூங்கணுமே இவங்களுடைய கருப்பையில் இருக்கிற அபிமன்யும் தூங்கிடுறாரு. ஐயோ. அப்புறம் போர் நடக்குது. இந்த பையன் பெரிய பையனாகி கிட்டத்தட்ட 16 வயசில் அவர் போருக்கு போகிறாரு. போகிறப்ப பார்த்திங்கன்னா சக்கர வியூகம் வகுக்கிறார் துரோணர். உள்ளே போயிடுறாரு, எல்லாத்தையும் வெட்டி சேர்க்குறாரு. லாஸ்ட்டில் வெளியே வர்றதுக்கு தெரியாமல் அந்த போரில் மாண்டு போயிடுறாரு. அது ஒரு மிகப்பெரிய விஷயம் மகாபாரதம். அது மாதிரி தான் இந்த விஷயமும் நான் பார்க்குறேன். எப்படின்னா, இன்றைக்கி எத்தனையோ கர்ப்பிணி பெண்கள் அங்கே இருப்பாங்க இல்லையா? இப்போ அவங்க குழந்தைகள், அவங்களுடைய கருவில் இருக்க குழந்தைகள், இந்த தாய் இவ்வளோ ஒரு பதட்ட நிலையில் இருக்கப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த குழந்தைக்கு எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? என்ன மாதிரி அதெல்லாம் ஒரு பார்க்குறச்சே இந்த போர்லாம் தேவையா? இந்த யாரோ ஒருத்தர் ஈகோனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு பண்ணுறக்கூடிய இது நாள் வரைக்கும் வர்த்தக போர்னு வந்துட்டு இருந்தது. இப்போ 3ஆம் உலகப் போருக்கு அடித்தளம் போடுறாரு அவர். அதெல்லாமே ஒரு சின்ன விஷயம்தான். ஆனால் அது நடந்து தொடர்ந்து இந்த போர் தொடருமாயின் கண்டிப்பாக விலை உயரும், தங்க விலை உயரும். இப்போ இருக்க உயரத்தோடு எப்படி சார் அதிகமாக உயரமா எப்படி சார்? இன்றைக்கி 1,25,000 அதிகபட்சம் 1,34,000 வரைக்கும் போச்சு இந்த வருடத்தில். ஆமாம். அதுக்கப்புறம் குறைஞ்சது. திருப்பி இந்த பிரச்சனைகள் வந்தோடனே நம்ம யார் திருஷ்டி யார் கண்ணு பட்டுச்சோ இந்த மாதிரி விலை ஏறி போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த ஒரு 3-4 வாரமாக பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா அப்படியே ஓரளவுக்கு ரேட்டுக்கு அப்படி இருந்தது. இந்த பிரச்சனை வந்தனால இது 1,25,000ன்றது கிட்டத்தட்ட 1,50 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு பிரச்சனைனால, இந்த போர்னால ஒரு வாரம் தொடர்ந்தாலே இது அந்த அளவுக்கு விலை வந்துடும்.
அதுக்கப்புறம் மற்ற மற்ற பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை விட்டு அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். அதான் போருடைய தாக்கம். கண்டிப்பா சார். இப்போ இந்த போரோட உச்சத்துல இருக்கிறதுனால தங்கம் விலை வந்து இப்போ வாங்கலாமா எப்படி சார்? தங்கத்தை வாங்கலாமா? இல்ல எப்படி சேவிங் பண்ணலாமா? அதில் ஒரு கிளியரான முடிவு நம்ம தான் எடுக்கணும். எப்படின்னா, இப்போ நமக்கு தேவை இருக்குது, அவசியம் வேணும், பணம் இருக்குது. தேவை இருக்குது, அவசியம் வேணுன்றதை காட்டியும் பணம் இருக்கு. பணம் இருந்தால் தான் போகணும். நான் சில பேர் தவறான முடிவு எடுக்கிறாங்க. நான் அதான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பாட்டு தங்கத்தை வந்து கடன் வாங்கி வாங்காதீங்க. இருக்கிறத வச்சு வாங்குங்க. இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது எப்பயுமே. இவங்க வந்து உடனே கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி இந்த நகையை அடமானம் வச்சு உங்களுக்கு அதை எடுக்கக்கூடிய சக்தி இருக்கா, சமாளிக்கக்கூடிய சக்தி இருக்கா, நீங்கள் தாராளமாக செய்யலாம். 50 பவுன் நகையை அடமானம் வச்சு ஒரு 30 பவுன் வாங்கலாம். ஆனால் இதை எதிர்பார்க்காம இந்த 50 பவுன் நகையை அடுத்த 1 வருடமோ இல்லை 2 வருடத்துலேயோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் மீட்கக்கூடிய சக்தி இருக்கா, அந்தளவுக்கு வருமானம் வருமா, அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த தங்கத்தை வச்சு வாங்க. தங்கத்தின் முகத்தில் போயிட்டு நீங்கள் விழுந்துடாதேன்னு சொல்ல வரீங்க? ஆமாம், நானுமே அதான் சொல்கிறேன். என்னென்னா அப்படி பண்ணாதீங்க. இருக்கிறதையும் நீங்கள் விட்டுடு, அப்புறம் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி வரும் உங்களுக்கு. அதனால் என்ன, இப்போ ஒரு பக்கத்து விலை சப்போஸ் இறங்குதுன்னு வைங்களேன், ஐயோ விலை இறங்கிருச்சேன்னு ஒரு பதட்ட நிலை வரும். அப்புறம் வட்டி கட்டணுமே, வட்டி எது நின்னாலும் நிற்கலாம். நம்ம ஒவ்வொரு நாள் தூங்குறோமோ இல்லையோ வட்டி மட்டும் உயர்ந்துக்கிட்டே தான் குட்டி போட்டுகிட்டே இருக்கும். வட்டி குட்டி போட்டுக்கிட்டே, கரெக்டான வார்த்தை சொன்னீங்க, குட்டி போட்டுகிட்டே இருக்கும். அப்படின்றப்போ அது இன்னும் நம்மளை பேனிக் சுச்சுவேஷன் கூட தான். பணம் இருந்தால் தாராளமாக இப்போ கூட வாங்கி வைக்கலாம். ஏன்னா விலை இன்னும் உயரும். ஆனால் இன்னொரு பொருளை கிளம்புது சார், தங்கம் ஒரு சவரன் 80,000 குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க சார், உண்மை தானே அப்படி? சார் அது வந்து அந்த அளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். இது ஒரு கண்கூடாக இருக்கிற உள்ளங்கையில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு. பழமொழி சொல்லுவாங்க, உள்ளங்கையில் இருக்க பொண்ணுக்கு எதுக்கு கண்ணாடின்னு. ஆமாம், நம்ம முதுகில் இருக்க பொண்ணு பார்க்குறோன்னா 2 கண்ணாடியை வச்சு என்ன இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, என்னடா அது வெங்கி இருக்கா இல்லையா, சவுந்திருக்கான்னு பார்க்கலாம். உள்ளங்கையில் இருக்கிற ஒரு விஷயத்தை போய் பார்க்குறதுக்கு கண்ணாடி வச்சு பார்க்கணுமா என்ன? பார்த்தாலே அந்த மாதிரி தான். 2025 மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஜான் மில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பங்கு சந்தை நிபுணர் சொன்னார், 38% விலை குறையும் அப்படின்னு. அப்போ கூட நான் கிண்டலாக சொன்னேன், இவர் என்ன இவர் கடவுளா, 38ன்னு சொல்லி, ஏன்னா 35ன்னு சொல்லலாம், 40ன்னு சொல்லலாம், இவ்வளோ குறையும் அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்காரு அப்படின்னா. ஆனால் பல பேர் அதை நம்பி வாங்காமல் விட்டுட்டாங்க. அடுத்த மாதமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20, 30, 40ன்னு சொல்லி கிட்டுக்கிட்டுன்னு அத்தனை சதவீதம் விலை உயர்ந்து சென்ற வருடம் மட்டுமே 7,150 ரூபா ஜனவரி 1ஆம் தேதி இருந்த தங்கம் கடைசியில் 12,440 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 60% விலை உயர்ந்து காணப்பட்டுச்சு. அது மாதிரி தான் இப்பயும் பார்க்குறேன். இந்த 80,000 சொல்கிறது வந்து எதை வச்சு பெஞ்ச் மார்க் சொல்கிறாங்க? அதானே, அப்படிலாம் கிடையாது. இப்போ கூட விலை உட்காந்துச்சு, டக்குன்னு ஒரே நாளில் ட்ராப் ஆச்சு. ஜனவரி மாதம் 28, 30ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,35,000 இந்த தங்கம் கிடுன்னு வந்து 1,14,000 ரூபா வரைக்கும் வந்துச்சு. அதுக்கு மேலே போலையே. ஆமாம், திருப்பி விலை கூட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இல்லை, இறங்குறது 800, 700 இறங்குது, ஏறது அப்படியே டபுளாக தான் போகுது இது வரைக்குமே. அதனால் 80,000 வருன்றது வந்து சான்ஸே இல்லை. மார்ச் எண்டுக்குள்ளே ஒரு உச்சத்தை தொடங்குறாங்களா சார்? உங்களுடைய கணிப்பு எப்படி சார்? ஆமாம், 2 லட்சம் 3 லட்சம் உயரும். 2 லட்சம் 3 லட்சம்ன்றதுக்கு வந்து இந்த வருட கடைசி வரைக்கும் தான் என்னுடைய கணிப்பு வச்சுருக்கேன். எப்படின்னா உயரும். உயரும். 2027 டிசம்பருக்குள்ளேயே 2 லட்சம்ன்றது, ஒரு கிராம் ஒன்று 25,000 அப்படின்றது அப்பா, அது தாராளமாக வந்துடும். ஆனால் அதே டைமில் இந்த மார்ச்சுக்குள்ளே அது எட்டுமா அப்படின்றது அது கிடையாது. இல்லை, போர் பதட்டம் அதிகமாகிடுச்சுன்னு எப்படி சார்? இல்லை, ஆனால் கூட அந்த லெவலுக்கு போகாது. உடனே இம்மீடியட் எஃபெக்ட் வந்து அவ்வளோ அளவுக்கு வராதுன்றத நினைக்கிறோம். ஏன்னா ஒரு பக்கம் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துருச்சு சட்டனா. ஆமாம், ஸோ அது மாதிரி தங்க விலை உயருமான்னு கேட்குறாங்க. உயரும், தங்க விலை உயரும், பட் அந்த லெவலுக்கு போகாது. ஒரு 1,50,000 அந்த அளவுக்கு இந்த மார்ச்சுக்குள்ளே. ஏற்கனவே அது மட்டும் இல்லாமல் மார்ச் 31 அக்கௌண்டிங் இயர் க்ளோசிங் இயர் இல்லையா, அந்த டைமில் ஆமாம் நிறைய கான்ட்ராக்ட்லாம் க்ளோசிங் வரும். அதனால் அந்த டைமில் நிச்சயமாக விலை உயரும். நார்மலாக இந்த போர் பதற்றம் இல்லாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக தங்கத்தினுடைய விலை ஒரு 10-15% விலை உயரும். இதோட இதுவும் சேர்ந்துக்குச்சு. இன்னும் என்ன சேரப்போகுதோ தெரியல. ஆமாம், இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 3ஆம் உலகப் போர் வந்துச்சுன்னா அது இதோட பெரிய மோசமாக இருக்கு. ஐயோ அதெல்லாம் வந்துச்சுன்னா கனவுலையே நினைக்க முடியாது. அந்தளவுக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு விலை உயரும். கண்டிப்பாக சார். இப்போ வந்து இந்த இஸ்ரேல் ஈரான் போருக்காக தங்க விலை நல்லா உயர்ந்திருக்கு, உயரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து நகை கடைக்கார ஓனருக்கு தான் ரொம்ப கொண்டாட்டம் அப்படிங்கிறாங்களா சார்? எப்படி சார்? இல்லைங்க, இதில் வந்து கொண்டாட்டம் கிடையாது. இன்னொருத்தன் உயிரை சாகடிச்சுட்டு நம்ம நல்லா இருக்கிறோன்னா அது கொண்டாட்டமான.
அது கிடையாது. உண்மையிலேயே ஒரு மனிதாபிமானம் இருக்கிறவங்க யாருமே அப்படி நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஜுவல்லர்ஸும் நாங்களாம் ஒரு வியாபாரி தான். நாங்களாம் வந்து மனிதர்கள் தானே. ஒவ்வொரு மனுஷனுமே வந்து ஒவ்வொரு பேரில் தொழில் செய்துட்ருக்கான். ஒருத்தன் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கான், ஒருத்தன் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் கூலி தொழிலாளியாக இருக்கான். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு மனசாட்சி, ஒரு மனிதாபிமானம், ஒரு ஈரம்ன்றது இருக்கும்ல. அது மாதிரி தான் எங்களுக்கு லாபம் வேணும் தான். ஆனால் அதுக்காக வந்து போர் வந்து தான் லாபம் வரணுன்றது அவசியம் இல்லை. அதுக்கு தான் முதல் வார்த்தையை நீங்கள் இந்த ஆரம்பிச்சப்பே நான் சொன்னேன். போர் வர்றது என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்தான். ஆனால் அதை தவிர்க்க முடியாது. நம்ம கையில் இல்லையே, தவிர்க்கிறதுக்கு உண்டான இதுவும் நம்மக்கிட்ட கிடையாது. ஏன்னா விலை ஏறிக்கிட்டே இருக்க தான் செய்யும். அதுலேருந்து நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், நம்மளுடைய பொருளாதாரத்தை எப்படி வைக்கணும் அப்படின்றதுனால இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. எண்ட் ஆஃப் தி டே இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அதில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லோரும் நினைக்கிறாங்க விலை ஏறுது, இவங்களுக்கு லாபம் ஜாஸ்தி, சந்தோஷம் அப்படின்றது. எங்களுக்கு விலை ஏற்றத்தில் வர லாபத்தை விட விற்பனை அதிகமாக வந்து அதில் லாபம் வந்தால் தான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. விலை கம்மியாக இருந்தால் கூட விற்பனை அதிகமாக அதுதான் நடக்கணும். அப்படி இருந்தாலே போகும். அதில் கிடைக்கக்கூடிய அதில் 10 கஸ்டமர் வருவாங்க, இதில் ஒன்று தான் வருவாங்க. ஒரு பழமொழி இருக்குது சார், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, வச்சு பார்க்குறதோட விற்று பார்த்தா தான் அழகுன்னுவாங்க. கரெக்டு. ஒரே இடத்துல ஒரு பொருளை வச்சு பார்த்துக்கிட்டு இது விலை உயர்ந்துக்கிட்டே போகிறத விட அதை விற்று அடுத்த பொருளை வாங்கி அந்த ரொட்டேஷன் அப்படி இருந்தால் தான் வியாபாரத்துக்கு அழகு, வர்ற கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு அழகு பார்க்குறதுக்கு. அதை விட்டுட்டு விலை ஏறிக்கிட்டு இருக்கமே அப்படின்னா எங்களுக்குமே அது பாதிப்பு தான். ஏன்னா நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறப்போ எனக்கு 1 கிலோ தங்கம் அப்படின்னு சொன்னால் 60 லட்ச ரூபா இருந்தால் போதும் எனக்கு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நான் புதுசாக ஒரு டிசைன் வந்திருக்கு, நான் பார்க்குறேன், என்னுடைய நுகர்வோர்கள் வராங்க, இன்னும் கொஞ்சம் டிசைன் கொடுங்க அப்படின்றாங்க. நான் 1 கிலோ இன்வெஸ்ட் பண்ணணுன்னா வெறும் 60 லட்ச ரூபா இருந்தால் போதும். இன்றைக்கி 1.25 கோடி அந்த 60 லட்சம் இன்ட்டு 3னா 1 கோடியே 80 லட்சம் வந்தாச்சு. 3 மடங்கு. அப்போ நானுமே எங்கே போவேன் பணத்துக்கு? இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நான் அதே குவான்டிட்டி 1 கிலோ அளவுக்கு 100-125 சவரன் அளவுக்கு நகையை கொண்டு வரணும் அப்படின்னா நான் 1.25 கோடி, அதாவது 1 கோடியே 80 லட்சம் கிட்ட வந்துருச்சு இன்றைக்கி. அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்ல, எங்களுக்கும் சிரமம் தானே. அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபத்தை பார்க்கணும், ரொட்டேஷன் பார்க்கணும். அந்த வெறும்னு இருக்கிறப்போ இருந்த ஒரு லாபம்னு பார்த்திங்கன்னா அந்த 60 லட்ச ரூபா இருக்கிறப்போ 2-3 ரொட்டேஷன் ஆகிடும். ஆனால் இன்றைக்கி ஒரு ரொட்டேஷன் ஆகுதுன்னு வைங்களேன், 3 மடங்கு விலை உயர்ந்திருக்கு. நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜாஸ்தி கொடுக்குறேன், ஆனால் 1 மடங்கு தான் எனக்கு ரொட்டேஷனே பண்ண முடியும். அங்கே 3 மடங்கு ரொட்டேஷன் பண்ணிட்டேன். அப்போ கம்மியான தொகையிலேயே அதிகமான லாபம் கிடைச்சிது. அதிகமான தொகையை நான் இன்வெஸ்ட் பண்ணி கம்மியான குறைச்சல் ஆகும்னா எனக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட் கூட வராது. கண்டிப்பாக. அதனால் இந்த விலை வந்து இதோடு நின்னா கூட நல்லது அப்படின்றதான் எங்களுடைய ஒட்டுமொத்த கருத்து. இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ வெள்ளியில் வந்து முதலீடு பண்ணலாமா இல்லை தங்கத்தில் பண்ணலாமா சார்? எது உங்களுக்கு லாபகரமாக இருக்குது? லாபகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்றைக்குமே 2 ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கணும். தங்கம், வெள்ளி. தங்கம் முதலிடம் தங்கம், 2வது இடம் வெள்ளி. எனக்கு லட்சக்கணக்கில் இல்லை, கோடிக்கணக்கில் இல்லை, 1 கிலோ தங்கம் வாங்கினா 1.25 கோடி எனக்கு வேணும். என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, ஆனால் நானும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றப்போ 1 கிலோ வெள்ளி இன்றைக்கி 3.25 லட்ச ரூபா, 3,15,000 இன்றைக்கி கணக்குப்படி. ஸோ அப்படின்றப்போ இதில் வரலாம். இன்னொன்று, இதில் ஏறக்கூடிய விகிதாச்சாரங்கள் ஜாஸ்தி இருக்குது வெள்ளியில். லாபம். ஆமாம், லாப விகிதம், அந்த பர்சன்டேஜ் ஒரு 20%, 30% ஏறினா கூட கிட்டத்தட்ட 390 ரூபா தான் ஒரு கிராம், 30%. ஆனால் கோல்டை பொறுத்த வரைக்கும் 30% உயருமா அந்த பீரியடுக்குள்ளேன்னா கொஞ்சம் கேள்விக்குறி. ஸ்பீடுன்றது வெள்ளியில் தான் இப்போதைக்கு ரேஸில் வந்து வெள்ளி தான் நிறைய ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு. மற்ற கடந்த ஒரு 3 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா தங்கம் ஏறின பர்சன்டேஜை விட வெள்ளி அதிகமாக இருக்குது. வெள்ளி நிறைய. என்ன காரணம் சார் அது? ஏன் வெள்ளி இல்லை? தங்கத்தோட முகம் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதிகம். தங்கம் வந்து நம்பர் 1ல் இருக்கப்போ நம்பர் 2ல் இருக்குது வெள்ளி. அதை தாண்டி தங்கம் ஆபரணம் மட்டும்தான் பார்க்கப்படுது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும்தான் பார்க்கப்படுது. ஆனால் வெள்ளி அப்படி இல்லை. வெள்ளி வந்து ஒரு தொழிற்சாலை பயன்பாட்டுக்காக நிறைய பயன்படுது. அதனால தான் வெள்ளியினுடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக விலை இருக்குது. அதனால் தாராளமாக பொதுமக்கள் 2த்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கால்குலேட் பண்ணி பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி தங்கமா வெள்ளியா அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு வாங்க. கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்க தாராளமாக வெள்ளியிலையும் இன்வெஸ்ட் பண்ணி அதனுடைய, ஏன்னா வெள்ளியினுடைய விலை தங்கத்தை விட விலை உயரும். ஒரு சிம்பிள் லாஜிக்கு,
3 சவரன் தங்கம் விலை எவ்வளவோ இன்றைக்கி வந்து 3,75,000 அதுக்கு ஈக்குவல் 1 கிலோ சில்வர். ஆனால் 1 கிலோ சில்வருடைய விலை 3,15,000. இன்னும் கேப்பே 60,000 நிற்கிது. 1994-95 பார்த்திங்கன்னா 1 கிலோ வெள்ளியினுடைய விலை 12,000. 1 சவரன் தங்கத்தினுடைய விலை 4,000. 3 சவரன்றது 12,000. இதுதான் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனை வச்சு இது சவரன், அது வந்து கிலோ, அவ்வளோதான். அந்த 3 சவரன் ஈக்குவல் டு 1 kg. அதை வச்சு பார்த்தாலே வெள்ளி இன்னும் ஒரு 60,000 அங்கே மைனஸில் நிற்கிது. விலை கண்டிப்பாக ஏறுன்றது என்னுடைய கருத்து. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க. அதுபோல் அக்ஷய திருதியை வருது பின்னே நம்ம GJIIF ஜெம் ஜுவல்லரி இந்தியா இன்டர்நேஷ்னல் ஃபேர் வருது முன்னே. வரக்கூடிய மார்ச் 6, 7, 8 சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஷோ. அதாவது பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, சைனா, அமெரிக்கா, ரஷ்யா, கனடா, இந்த மாதிரி எல்லா ஊர்களில் இருந்தும் விசிட்டர்ஸும் வராங்க, எக்ஸிபிட்டர்ஸும் வராங்க. இங்கே உலகத்தரம் வாய்ந்த டிசைன்ஸ் எல்லாருமே காட்சிக்கு வைக்கப்படுது. உங்களுக்கு தெரிஞ்ச ஜுவல்லர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த நியூஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இது நல்ல ஒரு விஷயமா படும். அவங்களுக்குமே புது புது கலெக்ஷன்ஸ் வர அதை உங்களுக்கு கொண்டு சேர்க்கலாம் இல்லையா? நன்றி, வணக்கம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்.